ஆமா. எங்க கூப்பிடுங்க உங்க புருஷனை. ஐயோ, அவன் யார் கூப்பிட்டாலும் போயிடுவான் மேடம். இத பாருங்கம்மா, பெத்த புருஷனை இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். மேடம், கட்டின புருஷன் மேடம். ஏதோ ஒண்ணு, முதல்ல அந்த ஆளை கூப்பிடுங்க. ஓ, இதுதான் சஸ்பென்ஸ் காலா. படம் வரைஞ்ச மாதிரி மூஞ்சா போய் கழுவாத இட்லி கொண்டா மாதிரி. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? அதெல்லாம் செட் ஆகாது, பிரிச்சு வை. பிரிச்சு விட்டா நல்லா இருக்காது சார். அதனால தான் லூஸ் ஹேரா விடாம எடுத்து கிளிப் போட்டு வச்சிருக்கேன். போஸ்டிங்ல இருக்கீங்கன்னு பாக்குறேன், இல்லன்னா அசிங்கமா கேட்பேன். நான் சொன்னது எங்க 2 பேர் பிரிச்சு விட சொன்னேன். மேடம், அவன் என்ன சொல்றது? என்னை முன்ன பிரிச்சு விடுங்க மேடம், நான் போறேன். தபா பூ தொட்டி எடுத்து மூஞ்சி மேல கொஞ்சம் நிறுத்துறீங்களா சார்? முதல்ல என்ன பிரச்சனைன்னு மேடம், சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? டிவி ரிப்பேர் பண்ண வந்தவங்களை வச்சு சந்தேகப்பட்டா எப்படி? மேடம், டிவி ரிப்பேர் பண்றதெல்லாம் அது இல்ல. உங்களுக்கு மேட்டர் தெரியாது, கம்முனு இருங்க. என்ன வேற மேட்டர்? போன வாரம் எங்க வீட்ல கூட தான் டிவி ரிப்பேர் ஆச்சு. ஒண்ணுக்கு 2 பேர் வந்தாங்க. என் புருஷன் தான் கூட்டிட்டே வந்தாரு. நல்லா வேலை செஞ்சாங்க. நல்லா வேலை செய்றீங்கன்னு சொல்லி காசு கொடுத்து வழி அனுப்பி நல்லா வச்சாரு. சொல்லுங்க இதுல மேடம். என்ன சார் தப்பு? உன் புருஷன்